ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆல் இன் ஒன் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2024 அதோட 5 மார்க்ஸை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி வாங்க. இதில் நமக்கு தெரியும் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். 42nd கொஸ்டின் வந்து கம்பல்சரின்ட்டு. ஸோ 29th கொஸ்டின்லேருந்து தான் வந்து 5 மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 29th வந்து ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம் தான். எக்ஸாம்பிள் 1.3. ஓகே, நெக்ஸ்ட்டு 30th சம். இதில் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி கொடுத்துருக்குறாங்க. நம்ம எக்ஸாம்பிளில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் கிடையாது, ஆனால் அதே மாடல் தான். எக்ஸாம்பிள் 1.11 மாடல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸு ஏபி அந்த செட்டு மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தென் இது வந்து எக்ஸசைஸ் 2.9லேருந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக அந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் 2.57. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. இந்த எக்ஸசைஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.9 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் போத் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள். 32nd சம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் சம். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.8. அதில் நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 3.21 கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா அந்த எக்ஸசைஸில் 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கும். 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அப்புறம் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 சம் இருக்கும். எக்ஸசைஸ் 3.8 எக்ஸசைஸில் 8 மொத்தம் 10 ஸ்கொயர் ரூட் சம்மும். தென் நீங்கள் பின்னாடி யூனிட் எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ரூட் சம் இருக்கும். மொத்தம் 11 ஸ்கொயர் ரூட் சம் இருக்குது ஓவராலாக. இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்பல்சரி ஒரு 5 மார்க் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 33rd எக்ஸசைஸ் 3.19லேருந்து கேட்டிருக்காங்க. மேட்ரிக்ஸ் சம் மாடல் ரொம்ப ரொம்ப ஈஸி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸும் கூட. 3.19ல் 13th சம் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் சம் தான். நெக்ஸ்ட்டு தியரம். கம்பல்சரி ஒரு தியரம் வந்து பப்ளிக்கில் வந்து வந்துடும். அப்போது மொத்தம் என்னென்ன தியரம் இருக்குது? பித்தாகரஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம், பித்தாகரஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஸோ தேல்ஸ் தியரத்துக்கு இன்னொரு பேர் தான் என்னது? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். தேல்ஸ் தியரத்துக்கு இன்னொரு பேர் தான் என்னது? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். பித்தாகரஸ் தியரம்னு இன்னொரு தியரம் இருக்குது, ஆங்கிள் பைசெக்டார் தியரம் இருக்குது. எல்லாத்தோட கான்வெக்ஸ் பார்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. மற்றபடி ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் உங்களுக்கு 5 மார்க்ஸ் வரும். இந்த 3 தியரத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. 35th சம் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் எக்ஸசைஸ் 5.1லேருந்து கேட்டிருக்காங்க. 5th ஃபஸ்ட்டு சம் இது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி ஸ்கொயர் ரூட் இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ்லேயும் சம்ஸ் இருக்குது. 36th எக்ஸசைஸ் 5.4லேருந்து ஈக்குவேஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் கொடுத்துருக்காங்க. 5.4 ஆல்சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். 37th வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 6.21. 38th வந்து 7th சாப்டர் ஃபஸ்ட் டைம் மாடர்ன் ஆஃப் ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிக்கணும்.
Example 7.23. Example 7.23. 39th sum. அதுவும் again 7th chapterல 2 5 mark. Example 7.31. Number of cones கண்டுபிடிக்கிறது. அப்போ needed to empty the container. Number of cones. Next 8th chapterல இருந்து coefficient of variation சொல்லிட்டு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. This exam exercise 8.2 fifth 41st பார்க்கும்போது அது exercise 8.4ல இருந்து சம்ம கொடுத்துருக்காங்க. Find the probability of getting an even number on the first day of the total of phase sum 8. And then 42nd creative sum கொடுத்துருக்காங்க. ரிவிஷனில் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இது வந்து புக்கில் எக்ஸசைஸில் இருக்காது. ஸோ மாடல் பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்முக்கு மாடல் வந்து எக்ஸாம்பிள் 2.51. எக்ஸாம்பிள் 2.51. எக்ஸசைஸ் வந்து 2.8. அகெயின் 2.8 எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் மாடல் சம்ஸ் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். போத் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள். And then part 4 8 marks graph geometry வரும். ஃபஸ்ட்டு நமக்கு ஜியாமெட்ரி கொடுத்துருப்பாங்க. எய்தர் ஆர் டைப்பு நம்பரை அட்டன் பண்ணும்போது கரெக்டாக 43A ஆர் பி அட்டன் பண்ணிங்கன்னா 43Bன்னு கரெக்டாக போடுங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு இதில் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. பிக்யூஆர் பேஸு மீடியம் வச்சு. ஸோ ஒரு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 4.2 கேட்டிருக்காங்க. இது டேஞ்சன்ட் லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. இது எக்ஸசைஸ் 4.4. ஜியாமெட்ரியை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து 4.1 அண்ட் 4.4 ரெண்டு எக்ஸசைஸும் நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஜியாமெட்ரி நம்ம போட்டுருவோம். அண்ட் தென் எக்ஸசைஸ் அது ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. 44th சம் பார்க்கலாம். இது கிராஃப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 3.16 கேட்டிருக்காங்க. கிராஃபு சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணி கிராஃப் மூலிமா நம்ம இந்த குவாட்ராட்டிக் ரிலேஷனை ப்ராக்டிஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருமோ நம்ம கிராஃப் மூலிமா சொல்லுவோம். ஸோ அது எக்ஸசைஸ் 3.16. இது எக்ஸசைஸ் 3.15. ஸோ கிராஃபை பொறுத்தவரை ரெண்டே எக்ஸசைஸ் தான் நம்ம புக்கில் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு எக்ஸசைஸை போத் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளோட இருக்கிற எல்லா சம்ஸையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். போட்டு பாருங்கள். எல்லா சம்முமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் எல்லா எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் 7th சாப்டர் இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸுமே இருக்குது. எல்லாருக்கும் சம்ஸில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மார்க்ஸ் படிங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.